ஒரு சின்ன பதிவு. வாழ்க்கையில நம்மள நாமளே முட்டாள் ஆக்கிக்கிற தருணம் வந்துட்டு மிகப்பெரிய தருணம் என்ன தெரியுமாங்க? நம்ம ஒருத்தவங்க மேல அன்பா பாசமா இருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம மேல அன்பா இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்மள நாமளே ஏமாத்திக்கிற தருணம் தான் முட்டாள்தனம். அதாவது என்னன்னா, நம்ம ஒரு ட்ராக்ல அவங்க பின்னாடி போயிட்டு இருப்போம், அவங்க வந்து வேற ஒரு ட்ராக்ல போயிட்டு இருப்பாங்க. அவங்க வேற ட்ராக்ல போறாங்கன்னு தெரிஞ்சுமே நம்ம பின்னாடி போயிட்டு குழியில விழுவோம். குழியில வந்து யாருக்கு சேதாரம்? நமக்கு தான் சேதாரம். ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட ஃபேக்கா இருக்காங்க தெரிஞ்சா ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்க. கஷ்டமா தாங்க இருக்கும், அடிச்சுக்கணும்னு தோணும். ஏன்னா நமக்கானது, நம்ம ஆசைப்பட்டுட்டோம், நம்ம குடும்பத்தை நல்லா பாத்துக்குவாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு மனக்கோட்டையெல்லாம் கட்டிட்டு இருப்போம். அந்த டைம்ல அது வந்துட்டு நமக்கானது இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை விட மனசு வராது. ஏன்னா அவ்வளோ ஆசை வச்சுட்டோம். தயவு பண்ணி அந்த பிரியிற டைமோ அல்லது கட் பண்ற டைமோ நமக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகும், கஷ்டமாகும். சூசைட் கூட பண்ணிக்கலாம் தோணுங்க. ஒரு 2 செகண்ட் யோசிங்க. இதுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி வேணாலும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஒரு தைரியத்தை வச்சுட்டு ரூம்குள்ள போயிருங்க, கதவை சாத்திருங்க. உங்களுக்கு எப்படியெல்லாம் கத்தி ஆளன்னு தோணுதோ, எப்படியெல்லாம் உங்களை வருத்திக்கணும்னு தோணுதோ எல்லாம் பண்ணுங்க. உயிருக்கு சேதாரம் ஆகாத மாதிரி உங்களை கஷ்டப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க மனசு கல்லாயிட்டே வருங்க. அதுதான் ஸ்ட்ராங்கா நிக்க வைக்கும். ஸோ அந்த செகண்ட் ஒரு நிமிஷம் நீங்க அவங்களை ஏத்தீங்கன்னா அங்க பயம் வருங்க. ஏன்டா இவங்களை வந்து நம்ம எதிர்த்தோம், ஏன்டா வந்து இவங்களை நம்ம ஏமாத்தணுங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டம் வரும். அந்த கஷ்டம் தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய அடிக்கல் மாதிரி. அதை இருக்காம மனசுக்குள்ள பிடிச்சிட்டு நம்ம வாழணும் அப்படிங்கிற வெறியோட உங்களை தேடி ஒரு உறவு வரும் பார்த்தீங்களா, அவங்கள பிடிங்க. அட்லீஸ்ட் அவங்க பேசுறத லிசன் பண்ணுங்க. அவங்க உண்மையா இருப்பாங்களான்னு நம்புங்க. உங்களுக்கு அது பிடிக்கலையா, இல்லை இது செட் ஆகாது, நம்ம ஏமாற மாதிரி இருக்கு சொல்லிட்டு அங்கிருந்து விலைக்கு வந்துருங்க. ஏன்னா நம்ம ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கும் போது தான் நமக்கு நிறைய வந்துட்டு அனுபவங்கள் வரும். அதே மாதிரி நம்மளை நாமளே